அனீமியானா வந்து டெஃபினிஷன் ஆஃப் அனீமியான்னு பார்த்தீங்கன்னா வந்து இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் அ டிக்ரீசிங் லெவல் ஆஃப் ஹீமோக்ளோபின் இன் தி பிளட். அதுதான் வந்து அனீமியான்னு சொல்கிறாங்க. இது வந்து அதுக்கப்புறம் வந்து போத் மேல் அண்ட் ஃபீமேலில் பார்க்க முடியும். இந்த ஹீமோக்ளோபின் வந்து 30 to 16 கிராம் பெர் டெசிலிட்டர் இருக்குது. ஹீமோக்ளோபின் வந்து இதுக்கு தான் வந்து அனீமியான்னு சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தோன்னா அனீமியாவில் வந்து ஒரு கிளாஸிஃபிகேஷன் வந்து இந்த என்ன கிளாஸிஃபிகேஷன்னா பேஸ்ட் ஆன் இந்த கிளாஸிஃபிகேஷன் வந்து பேஸ்ட் ஆன் அதுக்கப்புறம் வந்து பேத்தோஃபிசியாலஜி அண்டு மார்ஃபாலஜின்னு இருக்குது. பேத்தோஃபிசியாலஜியில் வந்து அனீமியா டியூ டு இன்க்ரீஸிங் பிளட் லாஸு. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா அதுக்கப்புறம் இன்க்ரீஸிங் பிளட் லாஸ் வந்து அக்யூட் போஸ்ட் ஹெமரேஜிக் அனீமியா, அதுக்கப்புறம் க்ரோனிக் பிளட் லாஸ்ன்னு இருக்குது. அனீமியா டியூ டு இம்பேர்டு ரெட் செல் அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் வந்து சைட்டோபிளாஸ்மிக் மெச்சுரேஷன் வந்து இருக்குது. சைட்டோபிளாஸ்மிக் மெச்சுரேஷனில் வந்து டெஃபிஷியன்ட் ஹீம் சிந்தசைஸ், அதுக்கப்புறம் வந்து அயர்ன் டெஃபிஷியன்சி அனீமியா, டெஃபிஷியன்ட் குளோபின் சிந்தசைஸ், தலசெமிக் சிண்ட்ரோம், அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் தலசெமிக் அதுக்கப்புறம் சிண்ட்ரோம்னு இருக்குது. இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து மெச்சுரேஷன் டிஃபெக்ட் அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் விட்டமின் B12 டெஃபிஷியன்சி, ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சி வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து மெகலோபிளாஸ்டிக் அனிமியா வந்து அதுக்கப்புறம் வந்து டிஃபெக்ட் இந்த ஸ்டெம் செல் ப்ராலிஃபரேஷன் அண்ட் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் தி பிளாஸ்டிக். அதுக்கப்புறம் வந்து அனப்ளாஸ்டிக் இருக்குது. ஸ்டெம் செல் வந்து அனப்ளாஸ்டிக் அனிமியான்னு இருக்குது. ஸ்டெம் செல் பார்த்தோன்னா வந்து அனப்ளாஸ்டிக் அனீமியா, பியூர் ரெட் செல் அனீமியா அனப்ளாசியான்னு இருக்குது. இப்போ வந்து அனீமியா ஆஃப் தி க்ரோனிக் டிசார்டர்னு பார்த்தோன்னா வந்து போன் மேரோ இன்ஃபில்ட்ரேஷன், கன்ஜெனிட்டல் அனீமியான்னு ரெண்டு. போன் மேரோ இன்ஃபில்ட்ரேஷன், கன்ஜெனிட்டல் அனீமியா இஸ் அ க்ரோனிக் டிசார்டர். அதுக்கப்புறம் அனீமியா டியூ டு இன்க்ரீஸிங் ரெட் பிளட் செல் டிஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அதுக்கப்புறம் ரெட் பிளட் செல் டிஸ்ட்ரக்ஷன் வந்து ஹீமோலைட்டிக் அனீமியா. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரென்சிக் எக்ஸ்ட்ரென்சிக்னா எக்ஸ்ட்ரா கார்பஸ்குலர், அதுக்கப்புறம் வந்து கார்பஸ்குலர், அதுக்கப்புறம் ரெட் செல் அதுக்கப்புறம் வந்து அப்நார்மாலிட்டிஸ். அதுக்கப்புறம் இன்ட்ரென்சிக்கில் வந்து இன்ட்ரா கார்பஸ்குலர் ரெட் செல் அப்நார்மாலிட்டிஸ் இருக்குது. மார்ஃபாலஜிக்கு பார்த்தோன்னா மைக்ரோசைட்டிக் ஹைப்போக்ரோமிக், நார்மோசைட்டிக் நார்மோக்ரோமிக், மேக்ரோசைட்டிக் நார்மோக்ரோமிக்னு இதான் வந்து டைப்பு. நெக்ஸ்ட்டு வந்து அனீமியாவோட இது பார்க்க போகிறோம். இப்போ அயன் டெஃபிஷியன்சி அனீமியா வந்து நார்மலாக வந்து என்னதுன்னா இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் தி அயன் டெஃபிஷியன்சி அனீமியா இஸ் த மோஸ்ட் காமன் நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சியாக வந்து இருக்குது. இது கேரக்டரைஸ்டு பை தி அதுக்கப்புறம் மைக்ரோசைட்டிக் ஹைப்போக்ரோமிக் அனீமியா. மைக்ரோசைட்டிக் ஹைப்போக்ரோமிக் அனீமியா தான் வந்து சொல்கிறாங்க. இட் இஸ் டியூ டு தி inadequate அதுக்கப்புறம் அயர்ன் அவைலபிலிட்டி இன் தி பிளட் அதுக்கப்புறம் பிளட் சிந்தட்டிக்கில் வந்து இருக்குது. ஆஸ் அ ரிசல்ட் டியூரிங் இம்பேலன்ஸ் பிட்வீன் தி இன்டேக் அண்ட் அப்சார்ப்ஷன் இன்டேக்காக இருக்குது. அண்ட் ரிசல்ட் வந்து என்னென்னா இன்டேக் அண்ட் அப்சார்ப்ஷன். இன்ஷியட் அண்ட் அப்டேக்கனில் வந்து இருக்குது. இப்போ வந்து காமன் சில்ட்ரன் அண்ட் ப்ரெக்னன்சி ஆஃப் த உமனில் வந்து நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இம்பேலன்ஸ் இந்த இன்டேக் அண்ட் அப்சார்ப்ஷன் அண்ட் லாஸில் வந்து இருக்குது. இப்போ பேத்தோஜெனசிஸ்ன்னு பார்த்தோன்னா பேத்தோஜெனசிஸ் ஆஃப் த அயன் டெஃபிஷியன்சி அனீமியா. அயன் டெஃபிஷியன்சி அனீமியாவோட பேத்தோஜெனசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து என்னென்னா அதுக்கப்புறம் அயன் இன் பாடி, ரூல் ஆஃப் அயன் இன் அதுக்கப்புறம் ஸ்டேஜ் இன் டெப்ளீஷன் இருக்குது. இதெல்லாம் வந்து பேத்தோஜெனசிஸ். இப்போ வந்து என்னென்னா அதுக்கப்புறம் ஹீமோக்ளோபின் வந்து அயன் வந்து இஸ் காம்பனண்ட் ஆஃப் தி ஹீமோக்ளோபின் இட் கேரி ஆக்சிஜன் ஃப்ரம் தி லங் டு டிஷ்யூ. அதுக்கப்புறம் ஹீமோக்ளோபின் மாலிகுல் அயன் இன்சைட் ஆஃப் தி ஆக்சிஜன் பைண்டிங் அதுக்கப்புறம் அயனாக இருக்குது. ஆக்சிஜன் மாலிகுல் ரெட் பிளட் செல். அதுக்கப்புறம் வந்து மயோக்ளோபின் வந்து ஸ்டோர் ஆக்சிஜன் இன் தி மசில் செல் ஃபார் தி எனர்ஜி ப்ரொடக்ஷன். அதுக்கப்புறம் வந்து மயோக்ளோபினில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்சைமிக் ஃபார்மேஷனில் வந்து அயன் இஸ் தி அதுக்கப்புறம் வந்து கோஃபேக்டர் ஆஃப் தி வேரியஸ் என்சைம் இஸ் அதுக்கப்புறம் இன்வால்மெண்ட் ஆஃப் த DNA சிந்தசிஸ் அண்ட் எலக்ட்ரான் டிரான்ஸ்பிளான்ட் ஆஃப் தி எனர்ஜி மெட்டபாலிசம். ஸ்டேஜஸ் ஆஃப் அயன் டெப்ளீஷன் வந்து அயன் டெஃபிஷியன்சி டெவலப்டு டு தி ப்ரோக்ரெசிவ் ஃபார் தி அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து ஃபார் த ஸ்டேஜஸில் வந்து decreasing in the decrease in the iron store depletion.
அதாவது டிக்ரீசிங் இன் தி அயன் ஸ்டோர் வந்து இருக்குது. ரெடியூஸ்டு டிரான்ஸ்போர்ட் அயன் வந்து ஸ்டோர் இன் த பாடி இஸ் டிசிஷன் டு தி டிஸ்கஷன் டு தி இன்அடிக்வேட் இன்டேக் அண்ட் இன்க்ரீசிங் இன் த டிமாண்ட். அதுக்கப்புறம் வந்து க்ரோனிக் பிளட் லாஸ் இதெல்லாமே வந்து ஒரு இன்அடிக்வேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா நெக்ஸ்ட்டு வந்து இன்அடிக்வேட் பிளட் லாஸாக வந்து இருக்குது. சீரம் பெரிட்டின் ஃபார்மேஷன் வந்து நடக்குது. ஹீமோக்ளோபின் வந்து ஆர்பிசி வந்து இண்டிகேட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க.